எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட 23ஆம் நாள். வழக்கம்போல காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டு சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணேன். விளக்கேற்றத்துக்கு ரெடி பண்ணிவிட்டேன். நிலவாசலுக்கு ரெடி பண்ணி பூஜை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி தேய்பிரை சஷ்டி, அதனால் முருகனுக்கு சிறப்பாக அலங்காரம் பண்ணேன். முருகனை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு 2 வரிகள். பார்வதி அவதாரத்தில் தான் முருகன் தோன்றுறாரு. ஒரு அரசனுக்கு மகளாக பிறந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் இருக்காங்க. அந்த தவத்தோட பயனா சிவன் காட்சி தந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2 பேரும் மன வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. சிவன் தவத்தில் உட்காந்துட்டாரு. அந்த நேரம் அரக்கர்கள் தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. உடனே தேவர்கள் எல்லாரும் ஓடி வராங்க. பிரம்மா விஷ்ணுக்கிட்ட ஓடி வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சிவன் பார்வதி 2 பேரும் சேர்ந்த சக்தி தான் அந்த அரக்கனை அழிக்க முடியுன்றாங்க. உடனே அவர் தியானத்தில் இருக்கிறதால மன்மதனோட உதவியை நாடுறாங்க. நீங்கள் தான் அவரோட தியானத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சரின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது சிவன் தன்னோட தியானம் கலைஞ்சிருச்சு அப்படின்னு கோவப்பட்டு தன்னோட 3வது கண்ணை திறந்து அதிலேருந்து வர தீ பொறியால் மன்மதனை எரித்து சாம்பலாக்குறாரு. உடனே தேவர்கள்லாம் ஓடி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சிவனும் மன்னிச்சிட்டாரு. ஆனால் மன்மதனை எரித்த 6 தீப்பொறியவும் அக்னி பகவான் என்ன பண்ணுறாரு, 6 குழந்தையாக மாற்றி சரவண பொய்கையில் கார்த்திகை பெண்கள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சிவன் பார்வதி அங்கே வராங்க. பார்வதி அம்மா இல்லையா, 6 குழந்தையும் சேர்த்து கட்டி அணைக்கிறாங்க. உடனே 6 முகனும் 1 முகனாக முருகனாக மாறுறாரு. உடனே பார்வதி தன்னோட சக்தி அடங்கி ஒரு வேலை பரிசாக கொடுக்குறாங்க. அதை வச்சு சூரபத்மனை 2ஆக கிழிச்சு அழிக்கிறாரு. சூரபத்மன் சொல்கிறான், நான் உங்கள் கூடவே இருக்கணும்னு வரம் கேட்குறான். உடனே ஒரு பாகத்தை சேவலாகவும் ஒரு பாகத்தை மயிலாகவும் மாற்றி தன்னோடவே முருகன் வச்சுக்கிட்டாரு.